அழகர்மலை சங்ககாலம் முதலே ஒலிக்கும் பக்திநாதம். தமிழ்நாட்டில் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றாக மதுரையின் வடகிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில். தமிழ்நாட்டின் வைணவ திருத்தலங்களில் இது மிக பழமையானது, பெருமை மிக்கது. சங்க இலக்கியங்களிலே மாலிருஞ்சோலை, திருமால் குன்றம் என்ற பெயர்களில் புகழ்பெற்ற இது பரிபாடலில் இளம்பெருவழுதியாரால் பாடப்பெற்றது. சிலப்பதிகாரம், பாசுரங்கள் என பல்வேறு இலக்கியங்கள் இத்தலத்தின் ஆன்மீகச் சிறப்பை வர்ணித்துள்ளன. ஆண்டாள், நம்மாழ்வார், பெரியாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகியோர் தங்கள் பாசுரங்களில் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளனர். சுந்தர தோளுடையான், நங்கல் குன்றம் கைவிடான் போன்ற பாடல்கள் அழகரின் பெருமையை தத்ரூபமாக வெளிப்படுத்துகின்றன. அழகர் அந்தாதி, அழகர் கலம்பகம், அழகர் கிள்ளைவிடு தூது போன்ற சிற்றிலக்கியங்கள் இத்தலத்தின் வழிபாட்டு மரபுகள், திருவிழாக்களின் ஆன்மீக மரபுகளை விரிவாக சித்தரிக்கின்றன. அழகர் என்ற பெயர் இக்கோயிலுக்கும் ஊருக்கும் அடையாளமாக ஒன்றிணைந்துள்ளது. கோயிலின் கட்டட அமைப்பு சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் 2 கோட்டைகளால் சூழப்பட்டிருக்கும் இக்கோவில் உட்கோட்டை, இரணியன் கோட்டை, வெளிக்கோட்டை, அழகாபுரி கோட்டை என அழைக்கப்படுகிறது. இதில் வெளிக்கோட்டை 14ஆம் நூற்றாண்டில் வானாதிராயர்களால் கட்டப்பட்டதாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. வைகானச ஆகமப்படி வழிபாடு நடைபெறும் இக்கோயில் 6 திருச்சுற்றுகளை கொண்ட பெரிய திருத்தலம். கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவை தெளிவான கட்டடக்கலை சிறப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அடியிலிருந்து கூரை வரை கருங்கல்லால் ஆன கருவறையின் மேல் சோமஸ்கந்த விமானம் எனப்படும் வேசர வடிவ விமானம் உயர்ந்துள்ளது. அதில் சீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய சுந்தரராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறார். கோயில் வாசல் மற்றும் முக்கிய தெய்வங்கள். வெளிக்கோட்டையின் தெற்கு வாசல் வழியே கோவிலுக்குள் செல்ல வேண்டும். வழியிலே தேர் மண்டபம், இரணிய வாசல், யானை வாகன மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன. இதனை தாண்டிச் சென்றால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ராஜகோபுரம் தென்படுகிறது. ராஜகோபுர வாசலில் 18ஆம் படி கருப்பசாமி என்ற தெய்வம் உறைந்துள்ளதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இவருக்கு இங்கே உருவம் இல்லை. கோபுர கதவுகளையே இத்தெய்வமாக எண்ணி பூஜைகள் நடக்கும். கோபுர வாசலில் 8 அடி உயரமுள்ள அரிவாள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இக்கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம், கற்பூரம் முதலியவை பூசி மாலை, புஷ்பம் முதலியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்வார்கள். இக்கதவு வருடத்தில் ஒருமுறை ஆடி மாத பிரம்மோற்சவத்தின் போது மட்டுமே திறக்கப்படும். அந்நாளில் சக்கரத்தாழ்வார் இவ்வாசல் வழியே எழுந்தருளுவார். அதன் எதிரில் உள்ள ஆண்டார் மண்டபம் ஆடி மற்றும் சித்திரை திருவிழா காலங்களில் முக்கிய வழிபாட்டு மையமாக விளங்குகிறது. திருமுற்றங்கள் மற்றும் மண்டபங்கள். ராஜகோபுர மதிலுக்குள் உள்ள பரந்த வெளி யதிராஜன் திருமுற்றம் எனப்படும். இதன் நடுவே உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் பங்குனி உத்திரத்தில் பெருமாளின் திருமணம் நடைபெறுகிறது. விஜயநகர கால சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மண்டபத்தில் நரசிம்மர், வேணுகோபாலர், திரிவிக்ரமன், பூமிவராகர், மன்மதன், ரதி போன்ற சிற்பங்கள் உயிர்ப்புடன் காணப்படுகின்றன. மேற்கே தொண்டைமான் கோபுர வாசல் உள்ளது. செழுவத்தூர் காளிங்கராயன் மகன் தொண்டைமானார்
இதனை கட்டியதாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. கோயிலுக்குள் பொன்வேய்ந்த பெருமாள் மண்டபம், மேட்டுக்கிருஷ்ணன் கோயில் மற்றும் படியேற்ற மண்டபம் ஆகியவை காணப்படுகின்றன. இரண்டாம் சுற்றில் கல்யாண சுந்தரவள்ளி தாயார் சந்நிதி அமைந்துள்ளன. தூண்களில் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்தவர்களின் சிலைகளும் செதுக்கப்பட்டுள்ளன. வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த திருவிழாவில் இறைவன் நாள்தோறும் எழுந்தருளும் வசந்த மண்டபம் ஓர் ஓவியக் கூடம் போல அமைந்துள்ளது. இதன் மேற்கூரை முழுவதும் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ராமாயண கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஓவியத்தின் கீழும் அன்றைய தமிழ் எழுத்து வடிவத்தில் உரிய விளக்கங்களுடன் எழுதப்பட்டுள்ளன. கல்வெட்டுக்கள், வரலாற்று செய்திகள். இக்கோவிலில் 200க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் பழமையானது சோழர் முதலாம் ராசராசன் காலத்தை சேர்ந்தது. பாண்டிய மன்னர்கள் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர், திருமலை நாயக்கர்மன் சுந்தரபாண்டியன் ஆகியோரின் கல்வெட்டுக்கள் இக்கோவிலில் நடந்த திருப்பணிகளை சுட்டிக்காட்டுகின்றன. திருவிழாக்கள் சித்திரை திருவிழா, ஆடித்தேர் திருவிழா, தலையருவி திருவிழா, வேடுபரி திருவிழா போன்றவை ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வுகள். கோயிலின் தெற்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொய்கை கரைப்பட்டி பெரிய குளத்தில் வருடாந்திர தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. பழமுதிர் சோலை முருகனின் புனித தலம். அழகர் மலையின் உச்சியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 அடி உயரத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை அமைந்துள்ளது. இங்கு முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். புராண கதையின்படி இங்கு முருகன் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தார். அதுவே இத்தலத்தின் பெருமையாக கூறப்படுகிறது. மலையின் மேல் பகுதியில் ராக்காயி அம்மன் கோயில் மற்றும் நூபுர கங்கை தீர்த்தம் எனும் சிலம்பாறு உள்ளன. இதிலிருந்து எடுக்கப்படும் புனித நீர் அழகர் பெருமாளுக்கும் நாச்சியாருக்கும் அன்றாடமும் நீராட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சோலைமலையின் மடியில் எழுந்திருக்கும் அழகர் கோவில் இது வெறும் கல் கட்டிடம் அல்ல. இது ஆன்மீகத்தின் உயிரோட்டம், பக்தியின் அழகு, கலையும் இலக்கியமும் இணைந்த மரபின் சின்னம். சங்ககாலம் தொடங்கி இன்று வரை அழகர் எனும் நாதம் மதுரையின் இதயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நம் பாரம்பரியத்தின் புனித தொடர்ச்சியாக.